நட்சத்திரத்தில் அது ஏறி இருந்தால் சரவணின்னு பார்க்கணும். மூணும் கெட்டவன்னு சொல்கிறாங்க. விதி மதி கதி மூணும் நல்லா உங்களுக்கு புத்தி புத்திர பாக்கி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அந்த சனி பகவான் கெட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு சனி இருந்தால் நல்லது பண்ணுறது. 50 பஸ்ஸு ஓடுது, எல்லாம் ஓடுது. யார்கிட்ட தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் இந்த மெத்தடெல்லாம் நான் சொல்லிடுறதில்ல. இந்த பக்கத்தில் இருக்கிற ஜோசிட்டு அதுக்கு விளக்கம் கேளுங்க. நெகட்டிவ் பவர் சாஸ்திரத்தில் கண்டுபிடிச்சா பெரிய சாதனை பண்ணலாம். சாஸ்திரத்தில் வீடியோவில் முழுசாக நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்டால் தான் நீங்கள் என்கிட்ட ஜோசியம் பார்க்க வர முடியாது. அதனால் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் உங்களுக்கு லக்னத்தை பற்றி சொல்லிட்டு வருவேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இன்னைக்குன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு சிம்ம லக்னத்தை பற்றி சொல்ல போகிறேன். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல், நட்சத்திரம் என்பது மனம். இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லியிருக்கேன். உயிரை கொடுப்பது தகப்பன், உடலை கொடுப்பது தாய், மனசை கொடுப்பது இறைவன். இதுதான் இப்போ சிம்ம லக்னத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். சிம்ம லக்னம்னா என்ன? சிம்ம லக்னத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான். ஆமாம், இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களாம் காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆமாம், இந்த லக்னத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான். சூரிய பகவான் ஒரு ஜாதத்தில் இந்த ஜாதத்தில் கிடக்கூடாது. ஏன் அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடங்கிறது பாதகஸ்தானமாக அமையும். 4ஆம் இடம் சொல்லக்கூடியதும் 9ஆம் இடம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டுமே செவ்வாயாக வரும். அதனால சிம்ம லக்னத்துக்கு சூரியன் கிடக்கூடாது. லக்னம் என்பது என்ன தெரியுங்களா? உயிரை குறிக்கும், அதனுடைய மனோநிலையை குறிக்கும். இந்த ஜாதகனுடைய மனோநிலை இதை குறிக்கிறது தான் இந்த லக்னம். லக்னத்தை நல்லா ஜோதிச்சு திடமாக சொல்வது ஜோதிடம். ஜோதிங்கிறது உயிர், உயிர்ங்கிறது லக்னம். அதே மாதிரி உங்களுக்கு லக்னாதிபதி எந்த இடத்துலையும் கிடக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலையும் உட்காரத்தை பொறுத்து அந்த பலன் செய்யும். ஐயா, நான் சொல்கிறது இப்போ பொது பலன். தனி பலன்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை சேரும். ஆனால் இதில் ஒரு நான் சொல்கிற வார்த்தையில் அது வரும். ஆனால் அதை அக்யூரேட்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும், ஜோசியத்தை கேட்டுக்கணும். அதே மாதிரி லக்னத்துக்கு 2ஆம் இடம் உங்களுக்கு 2 கூட என்ன சொல்லக்கூடிய பகவான் புதன் பகவான். லக்னத்துக்கு 2. ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர். உடல் அழியக்கூடிய உடலாக இருந்தாலும் தேவைப்படுது, ராசி தேவைப்படும். ஆனால் லக்னம் தான் மெயின். லக்னத்தை வச்சு தான் உங்களுடைய விதியை நிர்ணயம் பண்ணுறது. லக்னம் தான் மெயின். ராசிக்கு சொல்கிறதெல்லாம் சரியாக வராது. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. 2 கூடைய புதன் பகவான் உங்களுக்கு 2 கூடைய புதன் பகவான் நல்லா இருந்தால் வாக்கு நல்லா இருக்கும். நீங்கள் வெட்டு ஒன்று துண்டு பேசுவீங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுகிற யோகம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு. ஒரு மனிதனுக்கு எப்படி குடும்பம் அமையுதுங்கிறது 2ஆம் இடம் தான் சொல்லும். அவனுடைய வாக்கு, அவன் எப்படி பேசுவான், எப்படி படிப்பான், எப்படியெல்லாம் பேசி சம்பாதிப்பாங்கிறதெல்லாம் 2ஆம் இடத்தை வச்சு இது பண்ணலாம். 2ஆம் இடம் வாக்கு, குடும்பம், தனம் அவனுக்கு பணம் எந்த அளவுக்கு சேரும் அப்படிங்கிறத அது தெரிஞ்சுக்கலாம். அதுதான் புதன் பகவான். உங்களுக்கு புதன் பகவான் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். முக்கியம் அதுதான். 2ஆம் இடத்துக்கு அதிபதி. 3ஆம் இடம் சொல்லக்கூடியது லக்னத்துக்கு 3ஆம் இடம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. லக்னம் தான் பேசும். நான் அந்த தினமும் உங்களுக்கு பஞ்சாங்கம் அனுப்புறதுலேயே சந்திராஷ்டமம் லக்னத்துக்கு தான் போடுவேன், ராசிக்கு போட மாட்டேன். அது ஏங்க நீங்கள் மட்டும் லக்னத்துக்கு போடுறீங்கன்னு சில பேர் கேட்டாங்க. அதுக்கு விளக்கம் சொன்னேன். உடலுக்கு சொல்கிறது பொய், உயிருக்கு சொல்வதே மெய். உயிரே முக்கியம். உயிர் இப்போ நம்ம இந்த உடம்புல இருக்கிற அத்தனை ஜீவராசியும் அசையறதுக்கு காரணமே உயிர் தான். ஒரு புழுவும் அசையறதுக்கு உயிர் தான் காரணம், ஒரு யானை அசையறதுக்கும் உயிர் தான் காரணம். அப்போ உடலை விட முக்கியமாக வாய்ந்தது உயிர். உயிர் தான் லக்னம். லக்னத்தை வச்சு தான் எல்லா ஜோசியம் சொல்ல முடியும், ராசியை வச்சு சொல்ல முடியாது. அது பொது. இது அக்யூரேட்லி லக்னம். 3ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு துலா ராசியாக வருது. இந்த துலா ராசிக்கு அதிபதி சுக்கராச்சாரியார். இவர் லக்னத்துக்கு 3க்கும் 10 கூடையும். ஐயா, இந்த துலா ராசியில் இருக்கிற சுக்கராச்சாரியரும் ரிஷப ராசியில் இருக்கிற சுக்கராச்சாரியாரும் 2 ஒன்று மாதிரியே தெரியும். இல்லை, இவருக்கு வேற பவர், அவருக்கு வேற பவர். உங்களுக்கு சுக்கரதசை வருதுன்னா முதல்ல 10 வருஷம் 3 கூடைய தசை நடத்தும், 2ஆவது தான் 10 கூடைய தசை நடத்தும். 3 கூடைய தசை தைரியம், வெற்றி, சகோதரன். இதை நீ தைரியம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கறது சுக்கரன். சுக்கரன் செவ்வாயுடைய சாரத்தில் ஏறி இருந்தால் அது தைரியமான ஆளுன்னு தைரியமாக சொல்லலாம். அதே மாதிரி 3ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்றிருந்தாலும் உயர்ந்த நிலையை கொடுக்கும். அதே மாதிரி இவங்க அதிகமாக போலீஸ் துறைக்கு, பாதுகாப்பு துறைக்கு, இந்த துறைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் அது ஏறி இருந்தால் சாரம் தான் முக்கியம். சும்மா குத்து மதிப்பாக நீங்கள் என்கிட்ட ஃபோனில் கேட்டு நான் குத்து மதிப்பாக அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, சரியா போயிடுங்கிறதெல்லாம் பொய். அக்யூரேட்லி சாரம், ஸ்தானம், ஸ்தானபலம், காரகன், ஸ்தானம், ஸ்தானபலம், காரகன், சாரம், பார்வை, இது பேசு. சொல்கிறது புரியுதுங்களா?
அதே மாதிரி லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சகோதர ஸ்தானம், அதில் உங்களுக்கு சுக்கிர பகவான் நல்லா இருந்தாலும் சகோதரர்கள் நல்லா இருப்பார்கள், சகோதரிகள் நல்லா இருப்பார்கள், இது உண்மை. அதே மாதிரி 4ஆம் இடம், லக்னத்துக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிக ராசியாக உங்களுக்கு வருது. லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் வீடு, இதுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். வீடு, வாகனம், வித்தை, தாய், சுகம், பூமி இத்தனையும் அந்த இடத்துல அடங்கும். அந்த இடத்துக்கு அதிபதி செவ்வாய் கிடக்கூடாது உங்களுக்கு. ஆனால் பதகாதிபதியும் செவ்வாய் வருது, அது அப்புறம் பேசிக்கலாம். 4 குடையவன் சொல்லக்கூடியது வீடு, வாகனம், வித்தை, தாய், சுகம், பூமி இத்தனை கிரகமும் அதில் அந்த சாரம் கிடக்கூடாது. செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும். நல்லா இருந்து உங்களுக்கு அந்த பார்வையும் நல்லா இருந்தால் செவ்வாய் திசை வரும்போது உங்களுக்கு இத்தனையும் உதவி கொடுக்கும். செவ்வாய் புத்தி வந்தாலும் உங்களுக்கு அத்தனையும் செய்யும். ஆமாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் இருக்கிற இடத்தையும் ஆய்வு பண்ணணும். லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல மறைஞ்சிருக்குதா? பாவகிரகம் செவ்வாய். பாவகிரகம் மறைஞ்சால் யோகத்தை செய்யும்னு சொல்லியிருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு அதை பற்றி மறையக்கூடாது. இன்னொன்று பார்க்கணும், 4 குடைய தாய். ஐயா, எப்பவுமே ஸ்தானத்தை பார்க்கும்போது காரகனையும் பார்க்கணும். அப்போ 4 குடையன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சொன்னாலும் சந்திரனையும் பார்க்கணும். ஏன் சந்திரனை பார்க்கணும்னா, ஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இருந்தாலும் அந்த 4 வீட்டுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் இருக்கும்போது சந்திர பகவான் தான் தாய்க்கு அதிபதி. தாய்க்கு சந்திரனையும் பார்க்கணும், ஸ்தானத்தையும் பார்க்கணும், ஸ்தானத்தில் இருக்கிறவனையும் பார்க்கணும். 3ம் கெட்டவன்னு சொல்கிறாங்க. விதி, மதி, கதி 3ம் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும். அதனால் அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி, அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அந்த ஸ்தானாதிபதி எங்கே சாரம் வாங்கியிருக்கிறாரு, சந்திரன் என்ன பண்ணுறாரு, இதையும் பார்க்கணும். பார்த்தா தான் தாய்க்கு முழுசாக சொல்ல முடியும். அதே மாதிரி 5ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு தனுர் லக்னம், தனுர் ராசி. அப்போ சிம்ம லக்னத்துக்கு 5 குடையவன் சொல்லக்கூடிய குரு பகவானாக வர்றாரு. உங்களுக்கு புத்தி, புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணியம். புத்தின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்தி எந்த மாதிரி புத்தி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுங்கிறத அதை வச்சு சொல்லிவிடலாம். நீங்கள் நல்ல புத்தி உடையவரா, கெட்ட புத்தி உடையவரா, இல்லை புத்தியால் பிழைப்பீங்களா, பிழைக்க மாட்டீங்களா, புத்தி குழந்தையே உங்களுக்கு செதருமா, இல்லை பெருசாகி செதருமா, பெருசாகி நல்லா இருப்பீங்களா. இது அந்த குருவுடைய தசையோ புத்தியோ வரும்போது உங்களுக்கு மாற்றம் பண்ணும். குரு பகவான் உங்களுக்கு நல்ல குழந்தைங்களை கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது அந்த குருவை வச்சு தான் சொல்லணும். ஏற்கனவே புத்திரக்காரகன் குரு உங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதியும் குருவாக வருது. புத்திரக்காரகன், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானம் 3ஐயும் பார்க்கணும். 3ங்கிறது முக்கியம். அதே மாதிரி அந்த ஸ்தானாதிபதி காரகன், இது உங்களுக்கு 2 காரகனும் ஸ்தானாதிபதியும் ஒன்றா வர்றதுனால உங்களுக்கு அந்த குரு பகவான் நல்லா இருக்கணும். பகைச்சாரத்தில் இருக்கக்கூடாது. குரு முக்கியமாக தனியாக நிற்கக்கூடாது. அந்தனம் தனித்து நின்றால் அந்த இடப்பான். குரு தனியாக நின்னா அது சில சிரமத்தை கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுக்கு 6 குடையவன் சொல்லக்கூடிய பகவான் சனி பகவான். இந்த 6 வீட்டுக்கு அதிபதி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். உங்களுக்கு லக்னாதிபதிக்கு 7க்கும் 6 குடையவனாக வர்றதுனால உங்களுக்கு 6ஆம் இடம் எதிரி அல்லது கடன் அல்லது நோய். ஐயா, 6 குடையன் வலுத்திருந்தால் அவங்களுக்கு எதிரி அல்லது கடன் அல்லது நோயை கொடுக்கும். 6வது திசையோ 6 குடையன் திசையோ 6ல் இருக்கிற திசையோ வரக்கூடாது. சொல்கிறது புரியுதுங்களா? 6ஆம் இடம் லக்னத்துக்கு 6 குடையவன், அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அந்த சனி பகவான் கெட்டிருந்தால் உங்களுக்கு யோகம், வலுத்திருந்தால் உங்களுக்கு கெடுதல் செய்யும். 7ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அடம் பிடிக்கிற மனைவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. கூட்டு தொழில், கூட்டாளி, இந்த நண்பர்களால் உங்களுக்கு சனி பகவான் நல்லா இருந்தால் அவங்களுக்கு கூட்டு தொழிலாலையும், கூட்டாளிகளாலையும், நண்பர்களாலையும், மனைவிகளாலையும், பெண்களாலையும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும். அதை உறுதியாக கொடுக்கும். அந்த சனி பகவான் சாரத்தை பார்க்கணும், ஸ்தான பலத்தையும் பார்க்கணும். சனி மறையக்கூடாது, 7 குடையை மறையக்கூடாது. ஏன்னா ஸ்தானத்தை பார்க்கும்போது சுக்கரனையும் பார்க்கணும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது கலஸ்தர ஸ்தானம். கலஸ்தர காரகன் சுக்கரனையும் பார்க்கணும், ஸ்தானத்தையும் பார்க்கணும், ஸ்தானத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும். சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு 7ல் சனி இருக்கிறது யோகம். அது சில பேர் தவறாக சொல்லுவாங்க. இவங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமையாதவங்க. அதெல்லாம் குற்றம், தவறு நினைக்காதீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு சனி இருந்தால் நல்லது பண்ணும். கும்பத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான்ங்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற யோகத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு குரு பகவானாக வர்றாரு. இந்த குரு உங்களுக்கு ஆயுள் ஸ்தானாதிபதியாக வர்றாரு. ஆயுள் ஸ்தானாதிபதி வந்தாலும் ஆயுள் காரகனை நம்ம பார்க்கணும். ஆயுள் காரகன் சனி. அதே ஆயுள் மட்டும்தான் அங்கே எடுத்துக்க முடியும். 8ஆம் இடத்துக்கு மட்டும் ஒரே ஒரு பவர் தான் ஆயுள். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் 1 கோடி ரூபா சொத்து இருக்குது, 50 கோடி ரூபா சொத்து இருக்குது, 50 லட்சம், 50 கார் ஓடுது, 50 லாரி ஓடுது, 50 பஸ்ஸு ஓடுது, எல்லாம் ஓடுது. நீ உசுரோடு இருந்தால் தான் இதெல்லாம் ஒன்றுங்கிறத நிர்ணயம் பண்ணுற இடம் தான் 8ஆம் இடம். ஆயுள் நிர்ணயம் பண்ணுற இடம். எல்லாருமே எதுக்குமே பயப்படுறதில்லை. மரண பயம்தான் ரொம்ப மனுஷனை கொண்டுடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நோய் ஒரு மனுஷனை 10 பேர்த்தை தான் 100க்கு 10 பேர்த்து கொள்ளும். கவலை தான் 100க்கு 90 பேர்த்தை கொள்ளும். கவலை மட்டும் படாதீங்க, கஷ்டப்படுங்க, கவலைப்படாதீங்க.
கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறது பாருங்க. சாஸ்திரம் என்னதான் இருந்தாலும் மனிதனை முயற்சி பண்ணணும். நம்ம கடமையை செஞ்சோம்னா கடவுள் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ஒரு விதி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடம் அது வந்து மேசராசியாக வருது. சிம்ம லக்னத்துக்கு அதுக்கு அதிபதி செவ்வாய். உங்களுக்கு மேசராசிங்கிற போது அந்த செவ்வாய் பாதகாதிபதியாக வர்றாரு. இந்த செவ்வாய் உங்களுக்கு கெட்டிருந்தால் ராஜயோகத்தை கொடுக்கும். பாருங்க, இது ஒரு வித்தியாசமாக சொல்கிறதில்ல, இது ராஜயோகத்தை கொடுக்கும். ஆனால் செவ்வாய் உங்களுக்கு கெடணும், இல்லைன்னா பகைச்சாரம், இல்லைன்னா மறையணும். இந்த செவ்வாய் கெட்டிருந்தால் நல்லது. அதே வந்து 9ஆம் இடத்தை பார்க்கும்போது சூரியனும் பார்க்கணும். சூரியன் தான் தகப்பன் காரகன். தகப்பன் காரகனையும் பார்க்கணும், ஸ்தானத்தையும் பார்க்கணும், ஸ்தானாதிபதியும் பார்க்கணும். சூரியன் 9ல் இருக்கக்கூடாது. சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு 9ல் இருந்து அந்த குரு பகவான் அவங்களை பார்த்தால் அது தகப்பனுக்கு பாதிப்பை கொடுக்குங்கிறது ஒரு சாஸ்திர விதி. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அதுதான் தொழில். உங்களுக்கு வந்து ஜீவனத்தை வடிவாக கரைச்சிட்டாங்க. அது தொழில்ஸ்தானம் இல்லை. வித்தைங்கிறது 4ஆம் இடத்துலேயே வந்துடும். 4க்கும் 10க்கும் கனெக்ஷன். 10ஆம் இடங்கிறது உங்களுக்கு ரிஷப லக்னமாக வருது. அந்த இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கராச்சாரியர். இவங்கெல்லாம் அதிகமாக பொருள், ஆபரணம், உலோகங்கள், இந்த மாதிரி அடகு சாதன பொருட்கள் இதை வச்சு தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வந்து வாக்கு ஸ்தானாதிபதியோ புத்தி ஸ்தானாதிபதியோ 2 குடையவனோ 5 குடையவனோ 10 குடையவனோட சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்க பேசி சம்பாதிக்கிற யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி 12 குடையவன் 10 குடையவனோட சம்மந்தப்பட்ட வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் போகிற யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்குன்னு சொல்லக்கூடியது சுக்கராச்சாரியர் உங்கள் ஜாதத்தில் கெடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கெடுறதும் கெடாது வந்து நீங்கள் ஜோசியத்தை கொண்டு அதே மாதிரி யார்கிட்ட தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் இந்த மெத்தடெல்லாம் நான் சொல்லிடுறதில்ல, இந்த மெத்தடை நீங்கள் வச்சுக்கிங்கன்னா ஒரு 2-3 தடவை இந்த வீடியோ போட்டு பாருங்கள். அதை பார்த்துட்டு இதான் மெத்தடு அப்படின்னு போய் பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை அதுக்கு விளக்கம் கேளுங்க. நீங்கள் நல்ல ஜோசியரை கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் முடியாத காரியம் இல்லை. இந்த குத்துமதிப்பாக சொல்கிறதுலாம் ஜோசியம் இல்லை. நீங்கள் இந்த மெத்தடை வச்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் ஈஸியாக அதில் கண்டுபிடிச்சிக்கலாம். இவங்க நல்லா சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஜோசியத்தை ஜாதகத்தை கொண்டு போகும்போது வெறும் பேப்பரை மட்டும் கொண்டு போப்பாங்க. உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரியும். நல்ல ஜோசியர், சரியில்லாத ஜோசியர். நீங்கள் கூட உழைச்ச காசை கொடுக்க பாருங்க ஒரு ஜோசியத்தை. நியாயமாக இருக்கணுங்கிறதுனால நீங்கள் பார்த்து இருந்துக்கணும். ஐயா அவங்க ஏமாத்துறாங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியாக நீங்கள் பண்ணிட்டு போங்க. அதான் 10 கூடிய தொழில்ஸ்தானம்னு சொல்கிறத விட கர்மஸ்தானம். அவனுடைய ஒருத்தவன் செய்த கர்ம வினைகளுக்கு அது அமையிறது தான் அந்த 10ஆம் இடம். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானமாக எடுத்துக்கிறதுனால 10க்கும் 4க்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ நீங்கள் எந்த விதத்தில் எந்த வித்தியை செஞ்சு எந்த ஜீவனம் பண்ண போகிறேங்கிறத நிர்ணயம் பண்ணுற இடம் தான் அது. அதேமாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானம். அது வந்து உங்களுக்கு மிதுன ராசியை வருது. இந்த மிதுனம் சொல்லக்கூடியது என்னன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற இடம் அந்த புதன் தான் அதுக்கு அதிபதி. அதுக்கு வந்து நம்ம எதுவும் பார்க்க தேவையில்லை. 11 கூட என்னென்ன லாபமாக கிடைக்கும். கெட்டது கிடைச்சாலும் லாபம் தான், நல்லது கிடைச்சாலும் லாபம் தான். நல்லது கிடைக்கிறதும் விதி, கெட்டது கிடைக்கிறதும் விதி. இது வந்து யோகம் சொல்றது. அந்த இடத்த யோகம்னா கிடைப்பது என்ன கிடைக்குதுங்கிறது அந்த புதனை வச்சு தான் உங்களுக்கு சொல்ல முடியும். இது ஸ்தான பலத்தையும் பார்க்கணும். ஸ்தானத்தில் இருக்கிற கிரகத்தையும் பார்க்கணும். அஷ்டமாதிபதி வந்து உட்காந்துடக்கூடாது. 8 குடையவன் வந்து 11ல் உட்காந்தா நமக்கு சிரமத்தை கொடுக்கும் அந்த திசாபுத்தி காலத்தில். அது 12ஆம் இடங்கிறது மோட்சஸ்தானம், 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் விரயமாவது அதில் கண்டுபிடிக்கணும். பாருங்க, அது லாபம் கிடைக்கிறது சொன்னேன். இதில் வந்து நல்லதும் கெட்டதும் இதில் 3, 6, 8, 12 குடைய கிரகம். அதே சந்திர பகவான் 12 குடைகள். அந்த 12ஆம் இடம் கடகராசியாக வருது. அதில் போய் 12ல் வந்து 3, 6, 8 குடையவர்கள் போய் அங்கே உட்கார்ந்து பரிவர்த்தனை பெற்றால் ராஜயோகத்தை கொடுக்கும். ஆமாம், அதே மாதிரி இந்த பாரகாதிபதினு சொன்னல அதுவும் போய் அங்கே போய் நீச்ச ஆனாலும் ஆனால் சாரத்தை பார்க்கணும். சாரம் பார்க்காம எந்த சாஸ்திரமும் சொல்ல முடியாது. குத்துமதிப்பாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு நேரடி வழிபரப்பில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா நான் உங்களுக்கு குத்துமதிப்பாக சொல்கிறது ஜோசியம் இல்லை. அது கட்டத்தை போட்டு அது வந்து தசா புத்தி அந்தரம் பார்த்து பார்வையை பார்த்து அது உட்காந்துருக்கிற இடத்த பார்த்து இதுக்கு மேலே அக்யூரேட்டாக சொல்கிறது தான் ஜோதிடம். சும்மா குத்துமதிப்பாக சொல்லிவிடுறது நான் சொல்லிவிடுவேன்னு நினச்சிடாது. ஐயா நீங்கள் கேள்வி கேட்குறத நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட கேள்வி கேட்குறீங்க. ஒருத்தர் நேற்று கூட கேட்டிருந்தாரு, குரு பயிற்சி ஆகுது, குரு பலன் எனக்கு குரு தசை ஓடுது என்ன பண்ணுன்னு. அவருக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்குது என்ன பண்ணுன்னு கேட்டார். தனியாக நின்று குரு 12ல் பார்த்தியா நல்லது பண்ணும் பயப்படாதீங்கன்னு அவருக்கு விளக்கம் சொன்னேன். அதே மாதிரி பொதுவான பலன் வந்து சொல்கிறதுங்கிறது இப்போ நான் சொல்கிற பொது பலன்கிறது ஓரளவுக்கு தான் எடுத்துக்க முடியும். 100க்கு 100% இதை எடுத்துக்காது. அதே மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு விதமாக பேசியிருக்கிறேன். அதை பாருங்கள். அதே மாதிரி இப்போ உங்களுக்குன்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த கடைசியாக விரயஸ்தானத்தை பற்றி சொன்னேன். நல்ல கிரகம் போய் விரயத்தில் உட்காந்தா அது உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும். கெட்ட கிரகம் விரயத்தில் உட்காந்தா நல்லதை கொடுக்கும். பாருங்கள், நெகட்டிவ் பவர்னு ஒன்று இருக்குது. எல்லாமே பாசிட்டிவ் பவர் தான் பார்க்குறாங்க இல்லையே. சாஸ்திரத்தில் வந்து நெகட்டிவ் பவர்னு ஒன்று இருக்குது. ஒரு பந்து போனால் திருப்பி வர்றது யோகமும் உண்டு. போன பந்து போகிற யோகமும் இருக்குது.
போகிற பணம் போயிடும், போனவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு திருப்பியும் வரும். அதுதான் நெகட்டிவ் பவர். இந்த நெகட்டிவ் பவரை சாஸ்திரத்தில் கண்டுபிடிச்சா பெரிய சாதனை பண்ணலாம். சாஸ்திரத்தில் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நான் இது வரைக்கும் பேசியிருக்கிறது நீங்கள் கேட்டதுக்கு சந்தோஷம். அதே மாதிரி ஏற்கனவே நான் இது மாதிரி பேஜில் நிறைய பேசியிருக்கிறேன். உங்களுக்கு சில கேள்விக்கெல்லாம் அதுலேயே விட கிடைக்கும். அதை பார்த்துட்டு அதில் சந்தேகம் இருந்தால் மட்டும் கேளுங்க. ஒரு 35 வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த 35 வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு நான் பதில் சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் நீங்கள் பார்க்காம கேட்டிங்கன்னா நான் திரும்பி உங்களை அந்த வீடியோ பாருங்கன்னு தான் சொல்லுவேன். அதனால் தயவுசெய்து பழைய வீடியோலாம் 35 வீடியோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பேசியிருக்கிற சாஸ்திரத்தில் இதை நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே பொதுப்பலன், ஆனால் தனிப்பலன்னு சொல்ல. ஆனால் இது ஒவ்வொருத்தவங்களுக்கு தனிப்பலனுக்கு ஒத்து வரும், அவ்வளோதான். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற, ஏன்னா ரொம்ப தூரத்தில் நீங்கள் என்கிட்ட ஜோசியம் பார்க்க வர முடியாது. அதனால் பக்கத்தில் இருக்கிற ஜோசியரை பாருங்கள் இந்த மெத்தடை வச்சு. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. என்னுடைய வாக்கை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதை நீங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல். இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிகிட்ருக்குறோம். அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்ருக்குறோம். வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்.